ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு லாஸ்ட் மினிட்ஸ். நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட பெட்டர் வீடியோ வேணும்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 2.6 ஃபர்ஸ்ட் சம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புக்கில் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம் எப்படி சால்வ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு சம்மில் வந்து எல்லாமே √3 ஆட் பண்ணுறது ஈஸி. இப்போ ப்ளஸ்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 5 + 18 √3 - 2 √3 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 23 √3. இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாக மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா அந்த √3 அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 23லேருந்து 2 போச்சுன்னா சேமாக இருக்குல்ல √3, அதனால் ஆட் பண்ணிக்கலாம். 23லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 23லேருந்து 2 போச்சுன்னா 21 √3. செகண்ட் சப்டிவிஷனில் அதே தான். க்யூப் ரூட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ சேமாக இருக்குது, அதனால் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போதும். அப்போ 4 + 2 - 3. 4 + 2 என்னது? 6. 6லேருந்து 3 போச்சுன்னா 3. அந்த 3 க்யூப் ரூட் ஆஃப் 5 வந்து அப்படியே இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் சம்மு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? இதில் தான் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இங்கே 75, 48, 243 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேம் ரூட்டாக மாற்றினா தான் நம்மளால் ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஓகே, இப்போ 75 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 × 5 × 3. அதே மாதிரி 48 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 × 4 × 3. 243. எல்லாத்துக்குமே சம்மில் இங்கே போடணும். 75க்கு எப்படி போடுவோம்? 5 டேபிளில் போட்டிங்கன்னா 1 5s are 2, அடுத்து 5 5s are, நெக்ஸ்ட்டு 5 டேபிள் போட போகிறோம், 3 5s are. அப்போ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்கணும். 243க்கு நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் தான் வரிசையாக வந்துட்டே இருக்கும். இப்போ 2 இருக்கிற காமன் டேர்மை நம்ம வெளியில் எடுக்கலாமா? அப்போ 5 வெளியே எடுத்தால் 3 5s are 15 √3 வந்துடும். இங்கே 4 வெளியில் எடுக்கலாம். 4 வெளியில் எடுத்தால் 5 4s are 20, பேலன்ஸ் √3. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ 3 × 3 9 வெளியில் எடுக்கலாம். அப்போ 9 × √3. நெக்ஸ்ட்டு எல்லாமே √3 வந்துருச்சு. அப்போ நம்ம ஆடாக சப்ராக்டும் பண்ணலாம். அப்போ 15 + 20 - 9. அப்போ 15 + 20 எவ்வளோ? 35 - 9. 35ல் வந்து 9 போச்சுன்னா எவ்வளவு? 26 √3. ஸ்டெப்ஸை எழுதிக்கோங்க இடையில. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். க்யூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. 40 க்யூப் ரூட் ஆஃப் 625 க்யூப் ரூட் ஆஃப் 320. இப்போ 40க்கு நம்ம போட போகிறோம். 40க்கு போட்டோம்னா 2 4s. 40ல் 2 டேபிள் போட்டிங்கன்னா 20 வரும். மறுபடியும் 2 டேபிள் போட்டிங்கன்னா 10 வரும். மறுபடியும் 2 டேபிள் போட்டிங்கன்னா 5 வரும். அப்போ 3 2s 1 5. இப்போ 3 2s ஆகும் 1 5 ஆகும்னு பிரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 625 எப்படி பிரிக்கலாம்? 625 5 டேபிளில் போடலாம். 1 5s are 5, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 125. நமக்கு ஏற்கனவே தெரியும் எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும்னு தெரியும். அப்போ மொத்தமாக 4 டைம்ஸ் வருது 625. ஓகே, அப்போ 625க்கு 4 டைம்ஸ் 5 போட்டிருக்கேன். அடுத்து 320க்கு பார்க்கலாம். 320 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டேபிள் போடலாம், அது ஈஸியாக இருக்கும். 6 5s are 30. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் 2, 4 5s are 20. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் 16, மறுபடியும் 4 டேபிள் 4, 3 4s 1 5 போட்டாச்சு நம்ம. இப்போ எதெல்லாம் வெளியில் எடுக்கலான்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே 5 தான் வந்திருக்கு. ஸோ √5 தான் நமக்கு வரப்போகுது. இதில் 3 எடுக்கணும் க்யூப் ரூட்டுன்றதுனால. அப்போ 2 வெளியில் எடுக்கும்போது 5 2s are 10 வரும். இங்கே வந்து 3 √5 எடுக்கணும். அப்போ 2 5s are 5 வெளியில் எடுக்கும்போது 2 5s are 10ன்னு வரும். இங்கே வந்து 3 4s எடுக்கலாம். அப்போ 3 4s are 12. 4 வெளியில் எடுக்கும்போது 3 4s are 12. இப்போ சேமாக வந்துருச்சு க்யூப் ரூட் ஆஃப் 5ன்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். 10 + 10 20 - 12. இப்போ 20லேருந்து 12 போச்சுன்னா 8 √5. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? சிம்பிளிஃபை. மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷன் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் √3 × √5 × √2. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம வெறும் ஒரு ரூட் போட்டு உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 3 × 5 × 2. இதை 5 2s are 10, 10 × 3 30. எப்பயுமே ஜீரோஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ √30. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? √35 / √7. இப்போ இதை வந்து கீழே எழுதிக்கலாம். √35 / √7 எழுதிக்கலாம். இதை வந்து ஒரே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். டிவைடட் பை இருக்கிறதுனால அதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா சைடில் எழுதிக்கோங்க. அப்போ
ரூட் 35/7 இது 7 டேபிளில் கேன்சல் ஆகும் 5 டைம்ஸ். அப்போ ரூட் 5 நமக்கு ஆன்சர் வந்து ரூட் 5. தேர்ட் சப்டிவிஷன் என்னங்கன்னா 3 ரூட் அதாவது க்யூப் ரூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, க்யூப் ரூட் ஆஃப் 27, க்யூப் ரூட் ஆஃப் 8, க்யூப் ரூட் ஆஃப் 125. நமக்கு ஆல்ரெடி இதுக்கு தெரியும் 3 டைம்ஸ் 27 வரும், 3 டைம்ஸ் 2 வரும், 3 டைம்ஸ் 5 வரும். ஓகே, அப்போ இடையில ஒரு ஸ்டெப்ஸ் எழுதணும். 3 × 3 × 3 க்யூப் ரூட் ஆஃப் இந்த ஸ்டெப்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க. அப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது ஒரு 3 வரும், இங்கே ஒரு 2 வரும், இங்கே ஒரு 5 வரும். ஓகே, 3 × 2 × 5 எவ்வளோ 30. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி, 7 ரூட் ஏ ப்ளஸ் 5 ரூட் பி. இப்போ ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவில் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு என்னது 7 ரூட் ஏ, 7 ரூட் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி என்ன 5 ரூட் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும் 7 ஸ்கொயர் 49 ஆயிரும், ரூட் வந்து ஸ்கொயருக்கு போயிடும். அப்போ ஏ இங்கே வந்து 5 ஸ்கொயர் வந்து 25 ஆயிரும், அப்போ பி. ஓகே, அப்போ 49a மைனஸ் 25b. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா ரூட் 225 டிவைடட் பை 729 மைனஸ் ரூட் 25 டிவைடட் பை 144. இதை வந்து டிவைட் பண்ணுறாங்க. இது ரூட் 16 டிவைடட் பை 81. இது எல்லாமே பார்த்தாலே நமக்கு தெரியுது ஸ்கொயர்ஸ் நம்பராக தான் இருக்குது. ஸோ இங்கே 225க்கு போடும்போது என்ன வருது 5 × 5 × 9 வருது. ஸோ அடுத்த 729க்கு போடும்போது 3 9s வருது. நெக்ஸ்ட் 25க்கு நமக்கு 5 வெளியில் எடுத்துடலாம் ரூட் விட்டு, 144க்கு 12 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 12, 16க்கு 4 வெளியில் எடுத்துடலாம், 81க்கு 9 வெளியில் எடுத்துடலாம். ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா இந்த 9க்கும் 9க்கும் கேன்சல் ஆகும். அப்போ இங்கே வெளியில் எடுக்கும்போது 5 வரும், இங்கே வெளியில் எடுக்கும்போது 9 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே தான் எழுதியிருக்கேன், இதை மட்டும் வெளியில் எடுத்து எழுதியிருக்கு. இப்போ 9க்கும் 12க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 3 × 3 × 4 எவ்வளோ 9 4s are 36 வரும், 36 வரும். அப்போ 9 3 3s are 9, 9 4s are, அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 12 கூட ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா இங்கே 20, இங்கே 15 வரும். அப்போ 20 மைனஸ் 15 5/36. இந்த 4/9 அப்படியே தான் வந்து. நெக்ஸ்ட்டு 5/36 டிவைடட் பையை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி 9/4ன்னு எழுதிட்டோம். இப்போ 9ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 1 9s are 9, 4 9s are 36. அப்போ 1 5 கீழே 4 4s are 16. அப்போ 5/16 தான் நம்மளோட ஆன்சர். தேர்ட் சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரூட் 2 ரூட் 3 ரூட் 5 ரூட் 10 இதுக்கெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. Find the values of the following correct to 3 places of decimal. ஸோ கொடுத்துருக்க சப்டிவிஷனுக்கு அவங்க 3 டெசிமல் பிளேஸில் இதே மாதிரி வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரூட் 40 மைனஸ் ரூட் 20. இப்போ ஃபஸ்ட்டு ரூட் 40 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 4 × 10ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4 ரூட்டு விட்டு வெளியில் எடுக்கலாம் 2. இப்போ 10 எடுக்க முடியாது, 10க்கு நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதனால் ரூட் 10 அப்படியே வச்சிட்டேன். இப்போ 20 4 × 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 4 ரூட்டு விட்டு வெளியில் எடுக்கும்போது 2 எடுக்கலாம், அந்த 5 அப்படியே இருக்கும். இந்த 5க்கும் நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் 10ஓட வேல்யூஸையும் ரூட் 5ஓட வேல்யூஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் மல்டிபிள் தான் 2ஆல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 3.162 மல்டிபிள் பண்ணால் 6.324 வருது. ஓகே, அதே மாதிரி இங்கே 2 × ரூட் 5க்கு வேல்யூ என்ன 2.236. இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும் 4.472. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1.852. ஓகே, இவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் ரூட் 300 ப்ளஸ் ரூட் 90 மைனஸ் ரூட் 8. இப்போ 300 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சைடில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 5 டேபிளில் நெக்ஸ்ட் ஒரு 5 டேபிள், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள். சரியா, இப்போ 2 2ஆக இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஒரு 5 வெளியில் எடுக்கலாம், ஒரு 2 வெளியில் எடுக்கலாம். 90 எப்படி பிடிக்கலாம் 9 × 10. அப்போ 9 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் 3. நெக்ஸ்ட்டு 8 எப்படி பிடிக்கலாம் 2 ரூட் 2, அதாவது 3 டைம்ஸ் ரூட் வரும். 2 ரூட்டுக்கு ஒரு ரூட் வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் ரூட் 2.
நெக்ஸ்ட் இப்போ வெளியில் எடுத்ததை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 நம்பர்ஸ் நம்ம வெளியில் எடுத்ததுனால 5 1 2 1, ஸோ 5 2s are 10. அடுத்து இங்கே 3 வெளியில் எடுத்தாச்சு, இங்கே 2 வெளியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு √3க்கு √10க்கு √2க்கு கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸோட மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பர்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 23.978. நமக்கு 3 டெசிமல் ப்ளஸ் கேட்டாச்சா, அதுதான் இது. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சுது. ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அரேஞ்ச் த சரட்ஸ்னா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க சரட்ஸை. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்க வேல்யூஸ் ரூட்லலாம் வேறு வேல்யூஸ் இருக்குது. 3 9 6 அப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 9 6 எல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வந்திங்கன்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? மேலே இருக்கிற நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 9 6க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன? 18. இப்போ இந்த √3 எப்படி எழுதலாம்? 5 பவர் 1/3. இப்போ 5 பவர் 1/3ன்னு எழுதலாம். இப்போ இங்கே 18 வரணும்னா இது கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 6 are 18. மேலே ஒரு 6, ஸோ மேலே ஒரு 6/18 வரும். அப்போ 18th √5 பவர் மேலே இருக்கிற 6 அப்படியே போட்டுக்கணும். ஓகே, இப்போ 5 பவர் 6 நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிங்கன்னா 15,625 வருது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் என்ன? √9. 9th √4ன்னு இருக்குது. அப்போ அதான் 4 பவர் 1/9ன்னு எழுதிக்கலாம். இப்போ 9 வந்து நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2/18ன்னு வரும். அப்போ 18th √4 பவர் மேலே இருக்கிற 2 வந்து இங்கே 4 பவரில் வந்துடும். அப்போ 4 பவர் 2 என்னது? 16. நெக்ஸ்ட்டு 6th √3யை 3 பவர் 1/6ன்னு எழுதலாம். இப்போ இது கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 3யை மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 3யை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 6 3s are 18 வரும். மேலே ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 3. இப்போ 18th √3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ 3 பவர் 3 என்ன வரும்? 27. இப்போ எல்லாமே 18th ரூட் ஆயிடுச்சு. உள்ளே இருக்கிற நம்பர்ஸை இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் எழுதணும். பெரிய நம்பர் எழுதும்போது நமக்கு 15,625, நெக்ஸ்ட்டு 27, நெக்ஸ்ட்டு 16, நெக்ஸ்ட்டு 16. இப்போ இதுக்கெல்லாம் நம்மளோட சரட்ஸ் என்னது? 3√5. செகண்ட் ஒனுக்கு என்னது? 6√3. தேர்டுக்கு ஒன்று 9√4. இதை வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். அந்தந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி 3√5 less than 6√3 less than 9√5. இதை தான் நம்மளை டிசெண்டிங் ஆர்டரில் எழுத கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் √3 அடுத்து தேர்ட் √4 அப்புறம் √2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. √3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 5 இருக்கு இல்லைங்களா, இந்த √3யை 1/√3ன்னு போடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற √2வை 1/2ன்னு போடலாம். இப்போ இங்கே மேலே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6. அப்போ 1/6, 5 பவர் 1/6. இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 4ன்னு இருக்குது. அப்போ 1/4, அதுக்கப்புறம் 1/3. அப்போ 7 பவர் 4 3s are 12, 1/12. நெக்ஸ்ட் இங்கே வேறு ரூட் கொடுத்துருந்தா நமக்கு 1/2ன்னு தெரியும். ஸோ 2 ரூட் கொடுத்துருக்கனால 1/2. ஸோ 1/4. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? 3 நம்பர்ஸே எடுத்து எழுதி அதுக்கு எல்சிஎம் பார்க்க போகிறோம். சரியா, இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 6 12 4க்கு எல்சிஎம் பார்த்தா 12. இப்போ நம்ம இந்த பேஸ் எல்லாம் நம்ம 12 ஆக்கணும். ஓகே, இப்போ 5 பவர் 1/6 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலே இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2/12. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? 12th √, இதை வந்து 1/2க்கு √, எழுதிடுவோம். இந்த 2க்கு 5 பவர் 2 வந்துடும். ஓகே, இப்போ 5 பவர் 2னா 25. 12th √25 வரும். நெக்ஸ்ட்டு 7/1/12. அங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, அதனால் எதுவுமே பண்ணலை. 12th √7 மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 பவர் 1/4. இதை எதால் மல்டிபிள் பண்ணணும்? ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கீழே 12 வந்துடும். அப்போ 3/12. அப்போ 12th √, மேலே இருக்கிற க்யூப் இருக்குல்ல அது இருக்கும். அப்போ 12√27. இப்போ 12√27 தான் நமக்கு பெரிய நம்பர். ஸோ 27 25 7. அதுக்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸில் √3 less than அடுத்த 25க்கு வேல்யூஸ் என்ன? 5. ஓகே, அப்போ க்யூப் √5. நெக்ஸ்ட் என்னது?
cube root of fourth root of 7. இதான் நம்மளோட descending order. Fifth sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, can you get pure surrot when you find the sum of two surrots? அதாவது நம்ம சரட்ஸ் 2 சரட்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் ஒரு சரட்ஸ் கிடைக்குமா, அந்த மாதிரி உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு சம் வந்து என்னென்னா, த சம் ஆஃப் 2 சரட்ஸ். நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சரட்ஸ் எடுத்துக்கிறோம். √3ஆகவும் 2√3ஆகவும் எடுத்தாச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 2√3 3√3. மறுபடியும் இது நமக்கு என்னதான் தான் கிடச்சிருக்கு, பியூர் சரட்டாக தான் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, கேன் யூ கெட் பியூர் சரட்? எஸ். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சரட்ஸ். அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சரட்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணும்போதும் உங்களால் ஒரு சரட் பியூர் சரட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். ஓகே, 2 சரட்ஸ் எடுத்தாச்சு. நம்ம 5√3 - 2√3 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 - 2 3√2. கண்டிப்பாக இதுவும் ஒரு சரட்ஸ் தான். அப்போ இதுவும் ஒரு பியூர் சரட்ஸ். அப்போ கேட்ட கொஸ்டின் என்ன, கேன் யூ கெட் பியூர் சரட்? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், த ப்ராடக்ட் ஆஃப் 2 சரட்ஸ். நான் ஒரு 2 சரட்ஸ் எடுத்துக்கிறேன். √3 × √5 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது √15 கிடைக்கும். இதுவும் கண்டிப்பாக என்னதான் பியூர் சரட். அப்போ கேன் யூ கெட் பியூர் சரட்? எஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், த கோஷியன்ட் ஆஃப் 2 சரட். கோஷியன்னா வேறு ஒன்றும் இல்லை, டிவைடட் தான். ஓகே, இப்போ 2 சரட்ஸ் எடுத்திருக்கேன். √3 × √2 × √3 டிவைடட் பை √2. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், √3. எந்த இது வேணால் நம்ம எடுக்கலாம். நமக்கு கொண்டு வரும்போது அது சரட்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஆன்சர் கொண்டு வரும்போது சரட்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ √2 கேன்சல் ஆகிடுச்சு, √3 மட்டும் இருக்குது. அப்போ இதுவும் என்ன தான் நமக்கு பியூர் சரட்ஸ். அப்போ கொஸ்டின் என்ன நமக்கு, கேன் கெட்? எஸ். அவ்வளோதான் அந்த சம் முடிச்சு. 6th சம் பார்க்கலாம். 6th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, கேன் யூ கெட் rational numbers when you compute the sum of the 2 surrots, difference of the 2 surrots, product of the 2 surrots, quotient of 2 surrots. நம்ம 5th சம்மில் கேட்ட மாதிரியே இங்கே வந்து ரேஷ்னல் நம்பரை உங்களால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் த சம் ஆஃப் 2 சரட்ஸ். எந்த சரட்ஸ் வேணாலும் நம்மளால் எடுத்துக்கலாம். ரேஷ்னல் நம்பர்ஸ் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ரேஷ்னல் நம்பர்ஸை கொண்டு வர முடியுமான்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ் வர்ற மாதிரி சரட்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, 2 + √5 2 - √5 எடுத்திருக்கேன். இந்த 2 சரட்ஸை ஆட் பண்ணினா சம் பண்ண சொல்லியிருக்காங்களே, ஆட் பண்ணும்போது என்ன வருது, ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா ப்ளஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் √5 - √5 கேன்சல் ஆயிரும். அப்போ +2 என்னது 4. அப்போ இஸ் ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ கேன் யூ கெட் ஏ ரேஷ்னல் நம்பர்ஸ்? எஸ். செகண்ட் சப்டிவிஷன், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சரட்ஸ். அப்போ 3 + √5 2 + √5 எடுத்திருக்கேன். இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 3 + √5 - 2 - √5 கிடைக்கும். இப்போ -√5 + √5 கேன்சல் ஆயிரும். 3 - 2 என்னது 1 இஸ் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ கேன் யூ கெட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சரட்ஸ் இஸ் எ ரேஷ்னல் நம்பர்ஸ்? எஸ். ஓகே, தேர்டு சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் 2 சரட்ஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 சரட்ஸ்க்கு 2 சரட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ப்ராக்கெட் போட்டதுனால இது மல்டிப்ளிகேஷனில் வரும். இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது, a + b a - b ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன பண்ணலாம், a² - b² ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். அப்போ ஏக்கு பதில் 2 3² √2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3² 9 √2 2 வரும். அப்போ 9 - 2 என்னது 7 இஸ் ஆல்சோ ஏ ரேஷ்னல் நம்பர்ஸ். அப்போ கேன் யூ கெட் ரேஷ்னல் நம்பர்ஸ்? எஸ். இதுக்கும் நமக்கு ஆன்சர் என்ன, எஸ். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன, த கோஷியன்ட் ஆஃப் சரட்ஸ். அப்போ 2 சரட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், டிவைடட் பையில் 7√5. அப்போ √5 கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7. அப்போ இதுவும் ஆல்சோ ஏ ரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன, கேன் யூ கெட் ஏ ரேஷ்னல் நம்பர்ஸ், த கோஷியன்ட் ஆஃப் சரட்ஸ்? எஸ். ஓகே, அவ்வளோதான் சம் முடிஞ்சது. தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.